திருமாலங்கே இருக்க விருட்சமுள்ள நீசன் வேசை நசுராணியவன் வையகங்களெல்லாம் வரம்பளித்து மானீசன் நெய்யதிய சான்றோர்கள் நெறியெல்லாம் குலைத்து பேரளித்து தருமம் பெருமை எல்லாம் தானளித்தார் மார்வரையை கூடோ மைபுரசு சஞ்சுவம்போ தானம் அளித்து சான்றோரின் கட்டளித்து ஈனகுல ஜாதிக்கு ஈடாக்கிதான் கொடுத்து பல்பறைய நீசனுக்கு பவளத்தார் தான் கொடுத்து கல்பறைய சாதிகளுக்கு காலம் மிக கொடுத்து சாதி வரம்பு தானளித்து வெண்ணீசன் மோதி முன்னீசன் மும்மொடியும் தவிர்த்து நவ்வா முடியனவே நாடான நடதுதா எவ்வோரறிய இவன் தேசம் தானாகி ஆளாக முன்னீசனையும் அவனை நாடாள வைத்து பாழாக நீசன் பழைய சட்டமும் மாற்றி நீசன் நவ்வாவின் நினைவு போல் சட்டம் இட்டு தேசமெல்லாம் நவ்வா செய்தானே சட்டம் அது மானவரம்பு மகிமை கெட்டு சான்றோர்கள் ஈனம் அடைந்து இருக்கின்ற வேளையிலே தேவர்கள் எல்லாம் திருச்செந்தூர் சென்றேகி மூவர் ஒரு நித்தனுக்கு முறையிட்டரம்மானை ஆதி முதல் பொருளே ஐயா நாராயணரே சோதியேயங்கள் துயரம் எல்லாம் தீரும் ஐயா இத்தனை நாளும் இருந்தோம் ஒரு மனுபமா கொற்றவரே நாங்கள் இனி குடியிருக்க போகாது சாதிகட்டை எல்லாம் தலையளித்து வெண்ணீசன் மேதினிகள் எல்லாம் மேவீனான் ஐயாவே தானம் அழிந்தாஜே தம்பியர்கள் சான்றோரின் மானம் அழிந்தாச்சே வாரம்பெல்லாம் கெட்டாச்சே பூபியம் குலைத்து புரசியோடு ஒப்பமிட்டு காப்பிலியன் ஏதுவினால் கட்டழிந்த சான்றோர்கள் இத்தனை நாளும் யாங்கள் முறையிட்டது போல் புத்திதனில் வைத்தால் பொறுக்க இனி கூடாது தம்பி சான்றோர்கள் சங்கடத்தை கேளாமல் சம்பி முகம் வாடி தலைகா விழ்ந்திருப்பதென்ன மக்களோட துயரம்
மனதிறங்கி பாராமல் பக்கமாய் நீரோ பாராதிருப்பதன்ன சான்றோர் படும் துயரம் தானிறங்கி பாராமல் ஆண்டோரே நீரோ அயர்ந்தே இருப்பதன்ன இதெல்லாம் எங்களை நீர் ஏற்ற சான்றோர் வீரப்பா முதலெல்லாம் சான்றோருள் முடிந்து வைத்த கண்ணீனார் பாவி அந்த நீசன் படுத்தும் துயரமெல்லாம் தாவி கைலை சக்தி சிவன் வரைக்கும் போருக்க மிக கூடலையே புண்ணிய ஐயாவே மறுக்கம் அதை பாரோ மனதிறங்கி எங்களுக்கு யுகத்துக்கு யுகங்கள் ஊழியங்கள் செய்ததெல்லாம் அகற்றியாருள் தந்த அச்சுதரும் நீரல்லவோ மக்களாய் எங்களையும் வாலங்கை உய்யோர்தானாக குறவு கேட்டோ உலகில் படையாதிருந்த இத்தனை பாடும் எங்களுக்கு எத்தாதே புத்திரனாய் எங்களையோ பூமிதனில் பெற்று வைத்து நாங்கள் படும் பாடு நாரணரே கண்டில்லையோ தாங்களுக்கு நெஞ்சோ சற்றும் இறங்கல்லையோ இப்படியே தேவர் எல்லோரும் முறையும் இட அப்படியே முறையும் இட்டு அவர் அங்கே நிற்கையிலே நல்ல உமை திருவும் நன்றாய் எழுந்தருளி வல்ல பொருளானே வாய்த்த நாராயணரின் அடியில் அவள் வீழ்ந்து அழுது கரைந்தே தூரைப்பாடியும் அடியில் முதலே முதற் பொருளே அரியரி நாராயணரே அண்ணரே அச்சுதரே ஹரிஹரி நாராயணரே கண்ணரே கார்வண்ணரே லெச்சை கட்ட பாவி ஏமாளி கலியதினால் அலைச்சல் செய்து எங்களையோ அகற்றி வைத்து போனீரே பாவி கலியனுட பழிசாப சூழ்ச்சியினால் பூவில் மண்டூகம் போசித்தூதி காரணரே கலியனுட எதுவினால் கபாலி உண்மை துணரும் சலிவாகி மேனி சடலம் மிக திமிர்த்து இருள் மோடி கண்கவிழ்ந்து இருக்கீரீசுரரும் ஒரு சுவடில்லை உம்முடைய மைத்துனரும் நிர்ணயமில்லாகலியன் நீசன் பிறந்ததினால் என்னோட பேச்சு இல்லை உம்மை தூணரும் வானுறவு கட்ட மானீசன் வந்த நாள் முதலாய் நானும் பரமேசுரரும் நல நஷ்டமும் தெரியும் பேசி பழக்கம் இட்டு பெருத்த நாள் உண்டும் மண்ணே தோசி கலியனுட சோற்றினால் நாங்கள் படும் பூ பாட்டை வந்து பாராமல்
பரிகாசம் பார்ப்பதென்ன நாட்டை கெடுத்தானே நன்றி கெட்ட மானீசன் அல்லாமல் நம்முடைய அருமை சான்றோர்கள் படும் பொல்லாங்கையெல்லாம் போய் பார்க்க எழுந்தருளும் வரம் மீறிய கலியன் மாய்கையின் ஏதுவினா பிரம்மன் பிறப்பு பிசகி தலை மாறி முண்டம்போல் பிறப்பு முகக்கண்ணில்லா பிறவி பிண்ட பிறவி பேரொருப்பில்லா பிறவி தலையுடம்பில்லாத சடல பிறவியை போல் நிலை தவறி வேதா நினைவு தடுமாறின நீ சீவன் கொடுக்கும் சிவனுகிரு நினைவா பாவ குண உயிராய் பகர்ந்தார் சிவனாரும்படியழக நீரும் பண்புற்றிருக்காமல் குடி கேடும் ஆச்சே குடிக்க கிடையாமல் இத்தனையோங்கலியன் ஏதுவால் வம்பாச்சே அத்தனையும் நீர்தான் அறியாதவர் போலே எங்கள் மேல் பகை போல் இருப்பதென்ன சுதரே சங்கடங்கள் எல்லாம் தான் சொல்ல கூடாது கையிலை சிவனார் காணாமல் உம்மையும் தான் அகிலம் அதை பாராமல் அயர்ந்திருக்கிறார் எனவே ஆனதால் என்னுடைய அண்ணரே அங்கேஹி மானம் உள்ள புத்தியும் மைத்துனர்க்கு சொல்ல வாரும் என்று உமையாள் இப்படியே இன்பமாய் சொல்லிடவே அன்று பெருமாள் அவள் முகம் பார்த்தேதுரைப்பார் சிவனாரும் நீயும் தேசமதில் இல்லாட்டா எவனுக்கும் அலைச்சல் இல்லையே ராஜ்யத்தில் உங்களால் நானும் உகத்தே குகம் கிடந்து சங்கடங்கள் உற்று தாவிக்க தலை வீதிதான் நீங்கள் இல்லையானால் எனக்கு அலைச்சலில்லை ஏனுங்களோடே இப்பாடு யான் பாடத்தான் அயோத்தியா பட்டணத்தில் அரசுண்டு எந்தனுக்கு கையே துவந்த கன்னி திருவும் உண்டு ஏன் இந்த பாடு யான்பட காரணம்தான் மானாளுதார் போலே மருகு வளச்சுமியும் கைபிடித்த நாள் முதலாய் கலந்து விழையாடறியே மெய் பிடித்தம்மான மெல்லியரும் அங்கிருக்க ஈரப்பனை போலோகம் எல்லாம் திரிந்தலைய பரபிரம்மன் நம்மை படைத்தது இதற்கோ எனவே எல்லையில்லா பாடு யான் பட்டது போதும் என நல்ல குல சான்றோரை நான் பெற்று வைத்தேனே வைத்ததெல்லோரும்
மனதறிய பார்த்திருக்க பொய்த்தலைவன் ஈசனையோ பிறவி செய்ய நியாயம் உண்டோ நீசனோட கையதிலே நின் மக்கள் தந்தனையும் பாச காயிரிட்டு பந்தடிக்க செய்தாரே தொட்டாலும் நீசம் தொடருமதை கண்டாலும் வெட்டா வெளியாய் விரட்டி பிடிக்கும் அல்லோ காதில்லதை கேட்டாலும் கருமம் வந்து சிக்கும் அல்லோ ஆரிந்த நீசனையும் ஆளிக்க வகை யார் அறிவார் மாய்கை நினைவொழிய மாறு நினைவு வாராதே மோச கலியனையும் முடிக்க வகை யார் அறிவார் வாளாயுதத்தாலே மாளானே மகளியன் தூளாம் பிறவி சொல்லொன்ன வல்லமைதான் பிறவியாரும் முடித்த வலுமையெல்லாம் இப்பிறவி தன்னில் எட்டில் ஒன்று பாரம் இல்லை ஊகத்தை குகம்பிறந்து ஓடி திரிந்தவன் என்று ஆகத்தில் கொஞ்சம் வையாமல் அவர் மூப்பாய் செய்தாரே ஆனதினால் இன்னம் இனி அங்கு வர வேணுமோகா தானம் வைத்து பாராமல் சங்கை அளித்தாரே எங்கே ஆனாலும் இருந்திடுவேன் நான் அதற்கு சங்கையுள்ள சாணார்க்கு தங்கும் இடம் வேறில்லையே தாய் தந்தை இல்லாமல் தயங்குகின்ற பிள்ளையை போல் மாய கலியனினால் வாடுவரை சான்றோர்கள் தகப்பனில்லா பிள்ளை சாணார்கள் என்று சொல்லி ஆகப்பாடுத்தி சான்றோரை ஆடிப்பானே மானீசன் தாயும் தவமிருந்து சடைப்பாள் ஏனை காணாமல் ஆயும் காலை தெரிந்த ஆயிழையும் வாடுவளே இப்படியே நியாயம் இருப்பதால் எந்தனுக்கு அப்படியே வேறு வாளியல்லவே ஆனதினா எங்கே இனி போவேன் என்றெண்ணுது என் மனது உங்களோட ஊருக்கு ஒன்னுதலே போனியன கோபத்தால் தங்கையுடன் கூறினார் இத்தனையும் வேகத்தால் அம்மை விழியிட்டாளுதனளே கைலைக்கு நீர்தான் கால் வைக்காதே இருந்தால் அகிலமது ஒன்றாய் அழியும் ஒரு நொடியில் நல்ல குலச்சான்றோர் நாடும் கலியனினால் தொல்லை மிகப்பட்டு துயருற்று வாடுவாரே நானும் எந்தன் ஈசுரரும் நல்ல கையிலையில் மானும் கலை போல் மருகியிருப்போமே கைலை முனி தேவர் கட்டழிந்து வாடுவரே மயிலனைய ஈசர் சொல்லை
மறந்து இருந்தாரே. கன்னி பெண்ணார்கள் என் கற்பனையை தான் மறந்து உண்ணுதலாய் பெண்கள் ஒருவர் கோர் முப்பாஜே. ஐயோ கைலை அங்கே வாரம் வழிந்து பையறவும் போனும் பரமல் மௌனம் ஆச்சே. அண்ணரே கோவே அடியாள் தனகிறங்கி எண்ணமில்லா கைலைக்கு எழுந்தருள வேணும் ஐயா. எந்தே அறம் வளர்த்தாள் இறங்கி அன்னர் கால்தனையோ சென்றே பிடித்து செய்ய தாழ்தான் வணங்கி மனதிறங்கி எம்பெருமாள் மார்போடு தங்கையரை தனதில் பிரியம் முற்று தங்கையரோடு தூரைப்பார். உன்னோடு பிறந்த ஊழி விதியானதினால் நன்னாடோடே வாழ நமக்கு விதி இல்லையே. ஒந்தனுக்காக அல்லோ ஊருக்கு ஊரே திரிந்து சந்தோஷம் மற்று சடைக்க வீதியாச்சே. எந்தி பெருமாள் ஏற்ற பிறப்போடு இன்று கைலைக்கு எழுந்தருள வேணும் என்று தேவர் முனிவரோடு திருக்கன்னிமாரோடும் மூவருடனடுவன் முகம் மலர்ந்தே கூடி நடக்க வேணும். எனவே நாளினம் முற்று எம்பெருமாள் கடற்கரையில் வந்து காலம் எதன பார்த்து இந்த சொரூபம் மதாய் இங்கு விட்டெழுந்தருளி சித்தர் குடியிருக்கும் சீமையில் ஏகும் முன்னே கலிமூழ்கினாமல் கரையேற போறதில்லை பொலிவாக வேசம் புதுப்பிக்க வேணும் என்று என்ன ஜொருபம் எடுப்போம் நாம் என்று சொல்லி அன்ன பெருமாள் ஆலோசனையாகி மேலெல்லாம் வெண்ணீற்றை மிக அணிந்து எம்பெருமாள் பாலோக்கும் நெஞ்சம் பரமன் ஒரு நினைவா மாமோக ஆசை மயக்க வெறியறுத்து தாமோதரனார் சடை கோலமே புனைந்து காலில் சிவ நினைவை களராமல் தான் இறைத்து மார்பிலைந்து பூமணியை வாகிர்ந்தாரே வேடம் இட்டு கண்ணில் மனோன்மணியை கண்ணாடி ஐபதித்து எண்ணறியதங்கை இன்பமுடனே வளர்த்த 32 உடலெல்லாமே போதிந்து சப்பமுடன் காந்தை துய்ய வெண் கலையணிந்து தண்டரளம் மான தடி ஒன்று கைபிடித்து அண்டர்களும் போற்றி அரகரா என்று வர தேவர்களும் கோடி
சிவ சிவா சிவனே என்று தாபம் உள்ள தேவரெல்லாம் தாரை மீட்டேற்றிவர் அம்மை ஊமையாளும் அவளும் சடை வீரித்து செம்மையுள்ள மாதும் சிவ சிவா என்றேற்றி எல்லாருடனே எம்பெருமாள் தான் நடந்து வல்லோர் புகழும் வாழ்கையிலை வந்தனராம் கையிலைதனில் வரவே காரிருளும் தன் மறைய மாயிலை ஒத்த ஈசர் மாயவரை கண்டாவி சந்ததியை கண்டு தாயாவல் கொண்டது போ வந்தந்த ஈசுரரும் மார்போடுறவனைத்து எத்தனை நாளும் யானும் மை காணாமல் புத்திரனும் தாயை போக விட்டார் போலிருந்தே மாறி காணாத வாய்த்த பயிர் போலும் ஏரி காணாத ஏற்ற நீர் போலிருந்தே இனம்பிரிந்த மான்போல் இருந்தே உம்மை தேடி துணையில்லார் போலே துணையற்று நான் இருந்தேன் என்று மகாமாலை எடுத்தாவி சூரரும் சென்றாவி கொண்டு சினுங்கி அழுது சொல்வார் இணையும் புறாவது போல் இருந்தோமே மைத்துனரே துணையும் என்னை மறந்து தூர நீர் போனதென்ன என்னை விட்டு நீரும் எழுந்தருளியும் அன்று முதல் வண்ண உமையாளில் வடிவை மிக ஆரியே துணை இழந்த அன்றிலை போல் தினமும் உமை தேடி கணவனில்லா பெண் போல் கலங்கினின் காரணரே உயிர் தோழமை போல் உறவு கொண்ட நாரணரே மெய் தோழமையை விட்டு பிரிந்த முதல் பிரிந்து அலைந்தேன் பச்சை நிறமாலே சரிந்து பள்ளி கொண்டு சாதவருடம் மாச்சுதல்லோ இத்தனை நாளும் என்னை மிக பாராமல் மத்தீவ மந்திரியே மாறந்தன்னை வைத்ததென்ன கையிலைக்கும் எந்தனைக்கும் கட்டான மந்திரிதா அகிலம் இரேழ்க்கும் அடக்கம் உள்ள மந்திரிதா நீ எல்லால் வேறுளதோ நெடிய திருமாலே இந்த விதமாய் ஏகாபராவிதத்தோடும் உந்தந்தனை பெறவே உயர்ந்த தவம் செய்தேனல்லோ அப்படியே நீரோ ஆதி நாராயணராய் முப்படியே வந்து உருவெடுத்த மாயவரே கைலை தேவாதிகளும் கண்ணானே மாதிருவும் வயிலோன் மாமரையோர் ஒற்ற இருள் சீகளும் கிண்ணறர்கள் வேதம் கிம்புருடற்கேதார மன்னர் முனிவர்களும்
மறையும் பல சாஸ்திரமும் வேதாவும் நந்தி விதரூப சித்தர்களும் நாதாந்த வேதம் நல்ல ரிஷி மாறும் இப்படியே ஓர் வாசனம் அவர்களுடைய கேட்டு இப்படியே மேலோகத்து எல்லோரையும் வருத்தி கல்லை வலித்திழுத்து காலில் மிக போட்டவர் சொல்லை மிக கேட்டு சுமந்தேன் மிகு பாரம் எல்லா வித பாடும் யாம் பட்டது போதும் வல்லவனே உன்னுடைய வாகை கேளாதபடி செய்த விதத்தாலே செப்புதற்கு ஞானம் உண்டு மெய்யிசையும் மாலே மெத்த கோபிக்கரிது எல்லாம் உமது இச்சையாது போல் நடத்தும் சொல் ஒன்று கொள்ளே சூட்டியரசாளும் என்று மாலுக்கு மனது மகிழ்ச்சி வரும் படிக்கு பாலுக்கு மோரோன் பகர்ந்தார் கணம் மானை அப்போது அச்சுதரும் அவரேது சொல்லலுற்றார் எப்போதும் உமக்கு இப்படியே உள்ள முறை நான் ஒருவன் வேடனை போல் நாட்டில் தீரிந்தலைய ஏனோகானுங்களுக்கு இல்லையே சங்கடங்கள் முன்னுதித்த பாவி முழு நீச குரோணியினார் பின்னும் துரியோதனாய் பிறந்தவன் மாளும் வரை ஊகம் மாறானதிலும் உதித்த குரோணி உயிரை பகையாகி கொல்ல பட்ட பாடத்தனைதான் யான் மிக பட்ட பாடு ஆறும் பட அரிது தான் பட்டதெல்லாம் தான் போதும் என்று சொல்லி இனிமேல் பாகைதான் இல்லாமல் செய்வதற்கு மனுவாய் பிறக்க மக்கள் 7 பேரை சேர்த்தெடுத்து விந்தில் சேர்ந்து சங்காவுதனில் சார்ந்து விளையாடி தான் பெற்ற பாலருக்கு எல்லோரும் கூடி ஏற்ற திருநாமம் இட்டு வல்லோராய் பூமிதனில் வாழும் என்று வைத்தோமே ஆலுவல் ஒளிந்ததென்றும் ஆலச்சல் மிக இல்லை என்றும் மேலிவெல்லாம் தீர்ந்து மேவி ஸ்ரீரங்கம் அதில் இனிதிருக்கும் போது என்னை நினையாமல் மானீசனையும் பூமியிலே வாகுத்ததென்ன சொல்லும் என்றார் 6 யுகம் அதிலும் அதிக பலக்காரர்களா வீருடனே பிறவி விதவிதமாய் செய்தீரே முன்பிறந்த குரோணி முழுங்கி நான் கைலை முதல் வன்பிறவி சூரனைத்தான் வாதைக்க வேறாரும் உண்டோ 2ஆம் யுகத்தில் நன்றி கெட்ட அப்பாவி கொண்டோமசாலியனாய்
குதித்தான் மகாபாவி வானலோகம் முழுங்க வாய் விட்டலறினதா கோனெங்கிரி வேந்தே கொன்றது வேறாரும் உண்டோ மூன்றாம் யுகத்தில் மூளைத்தானே அப்பாவி நந்தான மல்லோசி வாகனன்ற மாபாவி தேவரையும் தெய்வ ஸ்திரீகளையும் மூவரையோ ஏவலது கொண்டு இடுக்கமது செய்தனே முறையம் அது ஆற்றாமல் ஓடி போ என்றுரைத்தீ சிறை பிடித்த பாவிகளை ஜெயித்தது வேறாரும் உண்டோ நாலாம் யுகத்தில் நன்றி கட்ட சூரவற்ப ஆலாவிருட்சம் அதுபோல் கிளையுடனே நாட்டம் உடனே நாடும் படையோடு கோட்டையது இட்டு கொடிய மாபாவியனா கேட்ட வாரங்களெல்லாம் கெட்டியாய் நீர் கொடுத்து தேட்டமுடன் கையிலை சீமை அதுவும் கொடுத்து இருக்க இடம் மாற்று எழுந்திருந்து நீரோடி உருக்கமுடன் நான் இருந்த உவரியில் ஏகி வந்தி தேவர்களை பாவி செய்த இடுக்கும் மத மூவர் முதலும் இடத்தில் முறையிட்ட ஏதுவினா என்னை வாருத்தி ஏற்ற மொழிகள் சொல்லி சென்றவனை கொல்லும் என்று செய்தி சொல்லி விட்டீரே விட்டவுடன் நான் அவனோடு வெகு நாளாய் யுத்தம் இட்டு பட்ட பாடெல்லாம் பகர எளிதாமோ யுத்தம் இட்டு அவனை ஒக்க தரம் மறுத்து செய்தேன் பின்னவன் செத்த யுகம் அதிலே இரணிய சூரன் என்று எனக்கெதிரியாய் பிறந்து தரணியில் அவன் பேரை சாற்றி வழங்கலுற்றான் பின்னும் அவன் தனக்கு பிள்ளையாய் நான் பிறந்து கொன்று தரம் மறுத்தேன் குதித்தது காண் மற்ற யுகம் 10 தலையோடு பாவி அவன் பிறந்து உற்றவன் கேட்டவரும் ஒக்க நீர்தான் கொடுத்து அருகில் மிக வாழ்ந்திருந்த ஆயிழையை நீர் கொடுத்து குருவிருந்த ஜோதி குன்றதையும் நீர் கொடுத்து பாவி அவன் மூன்று பாரடக்க ஆண்டனே தேவியும் நானும் தேசம் அதில் பிறந்து அவனை அழித்து அந்த யுகமும் கருக்கி சிவனே உன் பாரிதனை சீரை மீட்டி தந்ததாரு சதியம் துரியோதனாய் தான் திரும்பவே பிறந்து மதியாமல் எந்தனையும் மறையும் மிக நம்பாமல் அன்போரை எல்லாம் ஆகப்படுத்தி மாபாவி வம்பான கள்ளன் மாய் மாலை
மாலம் செய்ததினால் கொண்ட வகை சொல்ல கூடுமோ காரணரே என்ன என்ன பாடு யான் பட்டமாய் மாலம் கஞ்சன் என்ற பாவிக்கு காடிய வாரம் நீர் கொடுத்து வஞ்சகன்தான் செய்த மாய்மாலம் மெத்த உண்டு அவனை வாதைக்கும் முன் ஆடியத்தனைகள் உண்டு சிவனே உமக்கு சூடண்ணம் சற்றும் இல்லை இருப்பில் இருந்து கொண்டு எனக்கு அலைச்சல் செய்வதுண்டு குருபரனே நீரும் கொடுத்தீர் பூரத்தோர்க்கு முப்புறத்தோர் செய்த முடுக்கம் அது ஆற்றாமல் அப்புறத்தோர் தம்மை அழிக்க ஒரு கோலம் அதா என்னறிய பீரல் ஏற்ற கந்தை தான் உடுத்தி மண்ணினிலே அவர்கள் வலுவை மிக குறைக்க என்ன என்ன பாடு யான் பட்டேன் அப்பாலும் பொன்னான ஈசுரரே பூரி தெரித்தீரே பொதுவாய் நிறைந்த புண்ணியரே இப்போது எதிர்ப்பவர் யார் சொல்லும் இந்த மாய்மலமோடு கலி என்ற சொல்லி காதில் மிக கேட்டதுண்டா சலிவாகி மேனி சடலம் இருளாகுதல்லோ மெய் பேச வேணும் என்று மேவி இருந்தாலும் பொய் பேச புத்தி போலியும் போடு போடன வாளாயுதத்தாலே வாய்த்த கணை அம்பாலே பாழாக என்றாலும் படாதே மகளிதா மற்ற பிறவி ஆக வகுத்தாலும் இத்தனை எண்ணம் இல்லையே எந்தனுக்கு ஐயோ என் மக்கள் ஆதற்குள்ளாகப்பட்டாரே மெய்யோ இனி மகள் விளங்குவது எக்காலம் தீண்டி பிடித்தானே செத்தகலி மாய்மாலன் வீண்டிரடு தீர்ந்து மகள் விளங்குவது எக்காலம் ஆறு பிறவி ஆழித்ததுவும் எந்தனுக்கு நீரு போல் எண்ணுதுகான் நெற்கலியை பார்க்குகையில் என்ன விதத்தால் இவனை அழிப்போம் என்று வண்ண சிவனாரே மனது வேறெண்ணுதுதா நாடாச்சுதேசம் நாகரி உங்கள் பாடாச்சு வீடாஜி குண்டம் மேதினிகள் அங்காச்சி தேசவாளி போரே செல்லாது இங்கேதான் மாய்கை வலையை விட்டு மறையவே பொறேன்க பல பேர்கள் ஆட்டும் பாம்பு போல் என்னையும் தான் அலைவிதமாய் என்னை அமைத்ததென்ன சொல்லும் என்றார் அப்போது ஈசூரர்
அச்சுதரை தான் பார்த்து இப்போது நானும் இயம்புகிறேன் கேளும் என்று பிறவி நீரோ உதித்து வந்த நாளையிலே இப்பிறவி துயரம் எல்லாம் வரும்படிக்கு பண்டொரு சாபம் பகர்ந்தேன் நன்மை தூணறி அன்று சாபம் பகர்ந்த அது கேட்டு கொண்டருளும் குரோணி ஒரு சூர கொடும்பாவி தான் பிறந்து ஸ்ரோணிதமாய் வரவே தொல்புவி எல்லாம் முழுங்கி என்னோடு ஈஸ்வரியாள் எல்லோரையும் ஒழுங்க நின்னோடு மாயவரே நீ ஒருவன் தப்பி மிக என்னை நினைத்து தவம் இருந்தாய் நீ கீழுலகில் தென்னவனே நீயோ செய்த தவம் மாதினால் எழுந்தருளினானும் என்ன வரம் வேணும் என்று குளிர்ந்த குணம்மானே கோவேந்தே நீ மாறி கேட்டாயே சூரனுடல் கீரி துண்டாராகி காட்டாண்மையாக தாரணிதனில் விட்டறிய பரந்தாரும் என்று வாக்காக கேட்டவுடன் தரம் தரமே துண்டம் தரணிக்கெல்லாம் பிறந்து மாத்தானாய் உந்தனுக்கு வருமாறு யுகம் வரையும் சீற்றத்துடனே செடம் எடுக்கும் என்று சொல்லி தந்த வரத்தின் தன்மையால் இந்த முறை எந்தன் மேல் கோபம் ஏன் சொல்ல போறீர்கள் என்று அந்த ஈசர் இப்படியே சொன்னவுடன் அன்றி மகாமால் அகம் களி கூர்ந்து ஆனாலும் நான் கேட்ட அவ்வரங்கள் ஆனாலும் மானபர நியாயம் வரம் பழித்து போட்டீரே இதற்கு முன் ஏதாலும் என்னை அறியாத வண்ணம் ஒதுக்கில் இருந்தோர் வாருமை உங்களால் செய்ததுண்டோ மும்முறை போல் என்னை உவந்து கணியாமல் நன்னமுர்தே ஈசூரரே நம்மாலே கூடாது என்னை கணியாமல் இக்கலியை செய்ததினால் அழிப்பதுவும் கலியை அங்கல்லால் கூடாது நன்னமிர்த ஈசுரரே நம்மாலே கூடாது அழிப்பதுவும் கலியை அங்கல்லால் கூடாது வெளிப்பதென்ன நம்மாலே விபரமிடக்கூடாது நம்மாலே ஒன்றும் நாடவாது ஈசூரரே சும்மா என்னோடிருந்து சோலி பண்ண வேண்டாம்க ஊகத்தே கூகங்கள் ஓடி திரிந்தலைந்து மகத்துவமாய் சந்து
சதை முறிந்து நோகுதப்பா தூங்கி விழியாமல் திமிர் போல் சரீரம் எல்லாம் ஏங்கி மிக வாடுதப்பா எந்திருவை காணாமல் பாவிகள் பண்ணிவிட்ட பாட்டை மிக எண்ணுகையில் ஆவி மிக வாடி அங்கமெல்லாம் சோறுதையா அந்த முழு பாவிகளில் அதிக பாடுபாவியவன் சந்ததிக்கு தாய்தகப்பன் தாழ்ந்து நின்று ஏவல் செய்தார் ஓடியவனோ பாவி கொஞ்சம் மிஞ்ச மோயி வந்தான் முடியுமோ பாவி யுத்தம் இட சென்றதுண்டா தருமம் அறியாத சண்டி தடி மூடர்கையில் நம்மை பிடித்தங்கே நகட்டி விட வேண்டாம்க பட்டவாடி ஊர பாடுத்திருக்க போறேன் ஒட்டளிய என்னை ஓதிக்கி விட வேண்டாம்க என்றாதினாரா எனர்தானும் இப்படியே அந்த அதிநாதன் அவரோடிது உரைக்க சிவனும் மிக ஆயர்ந்து செப்புவார் மாயருடன் புவன மதற்குடைய பொன்னேயன் மாதவமே இப்படித்தான் மைத்துனரே ஈதுரை தீரானாக எப்படிதானாலும் ஏகம் அது வாழுவது சுவரல்லோ மைத்துனரே சித்திரம் நான் அல்லவோ கவரல்லோ நாங்கள் காயமல்லோ மைத்துனரே மாயனல்லோ எங்களுக்கு மாலையல்லோ மைத்துனரே ஆயனல்லோ எங்களுக்கு அணையல்லோ மைத்துனரே ஒப்பல்லோ நாங்கள் கூறுவல்லோ மைத்துனரே செப்பல்லோ மைத்துனரே சீமிழ் கூடு நாங்களெல்லாம் நீர்தானும் இப்படியே நெகிழ்ந்த மொழி சொன்னதுண்டா ஆர்தானும் எங்களுக்கு ஆணைவு மொழி சொல்லுவது மூடி பாடி கூலுங்க மாயங்காதோ கொப்பதெல்லாம் கோடிப்படி கூலுங்க கூலையாதோ சிவனது தேவமுனி சாஸ்திரிகள் சிறுபோத்தியை கேட்டு மூவர் உன்னை பாராமல் முனிந்து செய்த நியாயம் எல்லாம் பொறுத்தருளும் என்னுடைய புண்ணிய மைத்துனரே மறுத்துரைத்தால் நானும் மீனி வாகுத்துரைக்க நியாயம் இல்லை எல்லாம் பொறுத்து இனி உமக்கு தேர்ந்தபடி சொல்லொன்று கொள்ளே செலுத்திய அரசாளும் என்று ஈஸ்வரனார் சொல்ல எம்பெருமாள் ஏது சொல்வார் வீசு புகழ் ஈசுரரே வீரித்துரைக்க நீர்கேளும் என்னையுமோ கீழுலகில் இறந்து கிடந்தார் எனவே சொன்னவரை எல்லாம் சுருக்காக தானளையும் என்றந்த மாயவனார்
இப்படியே சொன்னவுடன் அன்றந்த ஈசுரனார் அழைத்தார் அவர்களையும். உடனே தான் தேவர் முனி ஒக்க பயம் அடைந்து தடதடன ஓடி வந்து தாழ்ந்து நமஸ்காரம் இட்டார். அப்போது மாயவனார் அவர்கள் தன்னை பார்த்து செப்புகிறாரையா திருக்கண் பொறி பறக்க கண்கள் சிவந்து கருமேனி தான் வீரைத்து விண்கள் அதிர வெடுவெடன கோபம் முற்று. தேவர் திணிக்கிடவே தெய்வமுனி தன் பதர மூவர் திணிக்கிடவே உரைக்கிறார் எம்பெருமான். மண்தின் எனவே மாலைகள் பொடிபடவே திந்தின் எனவே தேவர் மிக பாதர சிவனும் கிடுகிடன சிவனுமையும் தன் பதர நமனும் பதர நாராயணர் உரைப்பார். தேவரே வானவரே தெய்வமுனி சாஸ்திரியே மூவரே நானும் மொழித்ததங்கே சொல்லும் என்ற ஆளுக்கொரு மோப்பாய் அறிங்கே இல்லை என்று கோளுரை தீரே ஈச குருமுன்னே நீங்களெல்லாம் சாஸ்திரத்தை நோக்கி சரியாக சொன்னதிட்டோ சூத்திரத்தை எல்லாம் சொல்லும் என்றார் எம்பெருமா. சொல்லனாவில்லாமல் சோர்ந்து மிக தேவரெல்லாம் பல்வாய் சுண்டொல்கி பாதை பாதைத்து நின்றனரே. கண்தலை கவிழ்ந்து கால் பெயர்த்து வைக்காமல் விண்காவிழ்ந்த யோக முனி வெட்கி நின்றாரன் போரே. நின்ற நிலை அறிந்து நெடிய பரமேசுரரும் அன்று எந்தனோடே ஆரம்பாடி சொன்னதெல்லாம் இன்றெங்கே போச்சுதுகாம் ரெண்டும் மிக சொல்லாமல் நின்றிங்கே நீங்கள் நினைவாயர்ந்து நிற்பதென்ன. பேச்சு பேசும் கிளிக்கு பின்பூனை நாட்டம் முற்றால் கீச்சுகி சென்று கிளி கீழ்பாதுங்க வேண்டியதே. அன்று நீர் சொன்ன மொழி ஆயர்ந்து மிக போனதென்ன இன்று நான் கண்டில நீ இதற்கு முன் உள்ளதிரோ. இப்படியே ஈசர் எடுத்துரைக்க தேவரெல்லாம் எப்படி நாம் சொல்வோம் என்றே திகைக்க எல்லாம் அறிந்து எடுத்துரைப்பார் எம்பெருமாள் பொல்லாதார்க்கெல்லாம் பிறப்பொன்றி செய்திருக்க. சொல்லுகிறேன் நானும் ஒன்று சொல்லுவதை கேட்பீரோ நல்லதுதானென்று நாட்டமுற்று எல்லோரும். அப்போது எம்பெருமாள் ஆதிசிவம் மோடுரைப்பார் இப்போது கேட்பீரோ யான் சொல்லும் நியாயம் அது என்று திருமாலுரைக்க எடுத்துரைப்பார் ஈசுரரும் மன்றுதனை அளந்த மாலே என் மைத்துனரே. வாரும் என அழைத்து மாலொன்றானை இருத்தி சீருடனே வேதாவும் சிவனும் உமையாளும் எல்லோரும் கூடி
இருந்தந்த மாயவரின் நல்லாயருகிருத்தி நவிலுவார் சத்தியமாய் இதற்கு முன் செய்த இழிவெல்லாம் நீர் பொறுத்து காதுக்காக உம்முடைய கருத்தின்படியாலே நடக்கும்படி சட்டமெல்லாம் நாரணர்க்கு தந்தோம்கான் அடக்கு ஓடக்கு எல்லாம் ஆதிக்கு தந்தோம்கான் என்று முதல் உம்முடைய இச்சை போலே நடத்தி என்றும் நடத்தி கொள்ளும் என்ற விடை கொடுத்து சட்டமெல்லாம் நான் உனக்கு தந்தோமினி நீர்தான் இட்ட சட்டம் மீறி இனி ஒருவர் செய்யோம்கான் உம்மை நினையாமல் இக்கலியை செய்ததினால் நம்மை வர நீர்தான் நடத்தும்படி நடத்தும் என்றந்த ஈசுரரும் ஏற்ற உமையாளும் அன்றந்த வேதாவும் அமரர் முனி தேவர்களும் சத்தியமாக தானுரைத்தார் நாரணர்க்கு மத்தியநாதன் மனம் மகிழ்ந்து ஏது சொல்வார் நல்லதுதானென்று நாட்டமுற்று எம்பெருமாள் வல்ல பரமேசூரர் அவரோடே தான் பகிர்வார் கருமம்போல் ஒத்த கலிபிறப்புவானதினால் நம்மள் முதல் மாறி பிறக்க நாளாகுதுகா ஆனதால் ஈசுரரே அருளுகிறேன் நீர்கேளும் ஈனம் இல்லா பாவி இயன்ற துரியோதனனை கொன்றேனவனை ஒரு நாடை ஐவர்கீந்து முன்னே மறையோன் மொழிந்த சாபத்தாலே தேவர் முதல்வானோர் தெய்வ முனிதன் வரையும் மூவருரையோன் உற்ற தெய்வலோகம் ஏழும் மேலோர்களெல்லாம் மேதினியில் எந்தனைக்கு பூலோகம் தன்னில் பிள்ளை எனவே பிறக்க வேணுமென்று மாமுனிவன் விட்ட சாபத்தாலே தானுவே நிறறிய தான் பிறந்தார் சான்றோரா ஏழு லோகம் அதிலும் ஏற்றமுள்ள வித்தெடுத்து கீழுலகில் பெற்றேன் கீர்த்தி உள்ள சான்றோரா பெற்று வைத்து ஸ்ரீரங்கம் பூமியிலே போயிருந்தேன் மற்றும் சில நாள் கழித்து வாழும் தீயதீதனில் அனந்தபுரம் நோக்கி யானேகும் வேளையில் தெய்வலோகத்தில் உள்ள தேவ தேவாதிகளோ வைகுண்ட லோகம் அதில் வாழுகின்ற தர்மிகளும் சிவலோகம் வாழும் சிட்டர் முதலானவரோ தவமான வேதாவின் தன்னுகத்தில் வாழ்பவரும் வடகைலாசம் அதில் வந்திருந்தார் வாட்டம் மதா நடக்கும் வழியில் நான் அவரை கண்டேதான் தாதுகரம் அணிந்த தானவரே தர்மிகளே ஏது நீங்கள்
இங்கு வர காரணமே என்றவரோடு கேட்டேன். ஈசுரரை கேட்டருளோ அன்றவர்கள் என்னோடு அருளினதை நீர் கேளும். கலியன் பிறந்ததினால் கட்டழிந்து மானுபங்கள் சரிவாகி எங்களுட தானதவம் குன்றினதால் இனி இருந்தால் என்ன பலன் என்று மிக எண்ணம் முற்று கனிந்து உமை தேடி காண வந்தோம் என்றுரைத்தார். அப்போது உங்களுக்கு ஆக வேண்டியவளா இப்போதே சொல்லும் என்று கேட்டேன் தேவருடன். சொல்லுகிறார் அந்த தேவர்கள் தான் ஈசுரரே நல்லதுதான் இந்த நாட்டில் கலி வந்ததினால் கலிக்கு முன் உள்ளதுவும் கலியில் மிக கண்டதுவும் அலிக்கியம் மனதினால் அக்கலி மாழும் போது சிவசக்தி தான் முதலாய் ஜீவனுள்ள ஜந்துகளும் தவமுனிவராகிடினும் தரணி புல்புண்டு வரை மட்டை மாருந்திலையோ மாலை கடலும் வாசுகியோ திட்டமுடன் அரணர்கு சிந்தை ஒத்த பேர்களெல்லாம் மேனியாளுக்கறுத்து மேன்மூடிருளறுத்து யோனி பிறப்பும் உற்றலிங்க பிறப்பும் அவரவர்க்கு உள்ள அதிக பிறப்போடும் எவரவர்க்கும் பூமி ஒன்றில் இனி பிறக்க வேணும் அல்லோ. ஆகும் பிறப்பும் ஆகுவதும் இந்நாளில் சாகும் பிறப்பு தவறுவதும் இந்நாளில். அப்படியே நீசன் அவன் பிறந்த தோஷம் மதா எப்படியும் ரெண்டில் ஒன்று ஆகுவது திட்டம் உண்டே. ஆனதால் எங்களோட அக்கம் அதில் இப்போது மானமாய் சான்றோராய் பாகிருமன்றாரி சூரரே கொஞ்சம் பொறுவும் என்று கூறி வந்தேன் முன்னமே. என் சொல் பார்க்கும்போது இவ்வுலகில் உள்ளோரை பிறவி செய்ய நியாயம் உண்டு பிழை மொழி சொன்னதினா பிறவி முதல் பொருளே செய்தி என்ன சொல்லும் என்றார். அப்போது ஈசுரனார் அச்சுதரை தான் பார்த்து இப்போது மைதுனரே யான் என்ன சொல்லுவது நீர் நினைத்தது போலே நிச்சயித்து கொள்ளும் என்றார். பாரனை துங்காகும் பரமேசுரர் உரைத்தார். அப்போது பாரளந்த ஐயா நாராயணரோ முப்பொருளும் ஒன்றாய் ஒத்திருந்து எது சொல்வார். தேவரையும் தான் வருத்தி செப்புவாரையாவும் பாவலரே நீரும் பார்த்துணர்ந்து ஏறாமல் மாலிங்கே இல்லை என்று மாறாட்டம் சொன்னதற்கு சூலின் கருத்திரண்டு தொல்புவியிலே பிறக்கும் உங்கள் இனமாக
ஒரு பிள்ளை பெற்றதுண்டு. அங்கு போய் சான்றோராய் அதில் பிறக்க போவும் என்று சொல்லவே தேவரெல்லாம் சிரித்து மனம் கூடி நல்லது கண்ணரணரே நாங்கள் பிழைத்தோமெனவே பிறக்கவே போவோம் பிறந்தால் அடியார்க்கு இறக்க விதியாகும் அல்லோ இழிகளி என்னேதுவினால் இறந்தால் பின்னும் அந்த இனத்தில் அடியார் பிறக்க வரந்தாரும் என்று வணங்கி நின்றாரையாவை அப்போது ஐயா அரிநமோ நாரணரோ செப்பரிய நல்ல குல தேவர்களுக்கே தூரைப்பார் மக்களே நீங்கள் வையகத்திலே பிறந்த மக்களியன் ஏதுவினால் மாயம் உங்களை சூழ்ந்து என் பேரும் ஈசர் ஏற்ற உமையாள் பேரோ தன் பேரும் சொல்லாதே என்று தடுத்தடிப்பார் ஆனதால் சாவுவரும் ஆனாலும் உங்களுக்கு மானமது மாறாமல் மாறி யௌவீனத்தில் ஊரும் இப்படியே நான் உங்களை ரட்சித்து காக்கும் மட்டும் எப்படியும் உங்கள் உயிர் இதில் விட்டகலாதென்றார் நல்லதுதான் என்று நாட்டம் முற்று தேவரல்ல வல்லவகையான வாய்த்த சான்றோரினத்தில் தேவருயிர் பார்த்து சென்றோதித்தார் தேவரல்ல மூவருரை மாறாமல் மூர்க்கமுள்ள தேவரெல்லாம் போகும் பொழுதில் பொன்னுலக தேவர் தன்னில் தாவும் பெரிய ஒரு சம்பூரண தேவன் பரதேவதையான பார்மரலி தன்னுகத்தில் உரமான தேவியவள் உடைய மன்னனை நீக்கி தெய்வ சம்பூரணனோ சேர்ந்தவளோடே நடப்பாய் மாயவளை மாயையினால் மாறியவன் பேசினனே நான் பிறக்க போகும் என்றால் நன்னுதலே என்னோடு தான் பிறக்க சொல்லி தாரம் போலாகுவீரா நான் பிறக்க போவேன் நாரணரே அல்லாது தான் பிறக்க போவதற்கு சங்கடங்கள் உண்டும் ஐயா என்றுரைக்க தேவன் எடுத்துரைப்பாரும் பேருமா நன்று நன்று தேவானி நாணம் என்ன உன் பேசுகிறாய் பிறப்பு உயர் பிறப்பு ஓவியத்தின் தன் பிறப்பு பின்பிறப்பு யமன் பூமி பிறப்பல்லவோ அப்பிறவிக்கு பிறவி அடுக்குமோ தேவானி இப்பிறவி நியாயம் ஏனுரைத்தாய் மாதேவா ஆனையோடு பூனை ஆனைந்து நலம் செய்திடுமோ பூனையோடு ஆனை புல்குமோ மாதேவா ஆனை மதமாய் அடர்ந்து மிகதாவ பூ
பூனையோடு வந்து புல்குமோ பூனை நாயோடு புல்குமோ நல்லறிவில்லாத தேவா ஈயோடு சேருமோ ஈசல் ஏனடா தேவானி இந்த முறை சொன்னதென்ன வீணடாயுவாசை விட்டு விடு நீ தேவா கீரிக்கு பாம்பு கிளை வருமோ வையகத்தில் ஓரிகி சிங்கம் ஒக்கு மோமாதேவா இப்படியே மாயல் எடுத்துரைக்க தேவாதி எப்படியும் புத்தி இசையாமல் எதுரைப்பா காவலரே மாமோகம் கண்ட இடம் அன்றல்லவோ ஆவலது கொண்ட இடம் அச்சுதரே சம்மதம்க எந்த விதம் ஆகிடினோ எனக்கந்த பெண் கோடியை சொந்தமாய் எந்தனைக்கு தொலையாத ஆசையதும் தந்தருளி வைத்தால் தாருமம் உண்டு உங்களுக்கு எந்தன் பிரானே இனி மாற்றி சொல்ல வேண்டாம் என்றுரைக்க தேவன் எடுத்துரை பாரும் வேறுமா ஒன்று நீ கேட்டில்லையே உன் மனது ஒத்தில்லையே கீழுள்ள பெண்ணை மேலாக்க வேணும் என்ற வேளமொத்த தேவா மிகுத்ததவம் செய்திடு நீ மேலாக வேணும் என்று மெல்லியரும் நல் தவசு காலால் கனலெழும்பி கடுந்தவசு செய்திடச் சொல் தவசி இருபேரும் தார்பிரியமாக நின்று சிவசுவாசம் பெருகி சிறந்த தவம் செய்திடச் சொல் நின்ற தாவத்தில் நிலையாய் நினைத்ததல்ல அன்று உங்களுக்கு அருளுவேன் நானும் என்று சொல்லிடவே தேவன் சிரித்து மனம் மகிழ்ந்து நல்லதுதானென்று நாட்டமுற்று தேவனும் தான் பரதேவதையான பைங்கிளியை தான் கூட்டி விரைவாக தேவன் வெறுமாபதம் ஜெபித்து நின்றான் தவசு நெடியோன் உறுதி என்று நன்றான நண்ணுதலும் நல்ல சம்பூரணனும் நினைத்து தவசு நிற்க நிலை தேடி நின்ற அனைத்துயிரும் காக்கும் ஐயா நாராயணரும் யமனும் உலகம் அதில் இருக்கும் தாபோதனரே தாமனந்த பேர்கள் சருவதுமே அழைத்து வாருங்கள் பிள்ளாய் வாய்த்த தாபோதனரே ஏதுங்கள் நியாயம் என்னோடு சொல்லும் என்றார் உங்கள் குடும்பம் உடையோன் பாதம் வணங்கி எங்களோட மோட்சமதில் ஏகி இருப்பதினால் ஆனேதால் அவர்கள் அணுக்கிர
விரகம் தன்னாலே மானமுடனே மனுட வையகத்தில் வாழ்ந்திருந்தீ இன்னும் உன் வழிகள் என் மகவாயங்கிருக்க வண்ணமுடன் அவ்வழிதான் வாய்த்த சாணாரினத்தில் போய் பிறந்து நன்றாய் புவி மீதிலே வளர்ந்து மேல் பிறவி வந்திடினும் மேவும் உயிரவழியில் இப்படியே பிறந்து என்றும் இடரு செய்து எப்படியும் என் குடும்ப தாலே இருளகன்று உன் பிறப்போர்தன்னால் உதவி பெற்று வாழும் என்று எம்பெருமாள் சொல்லி இனத்தில் பிறவி செய்தார் சொர்க்கலோகத்தாரை சுருக்காய் வரவழைத்து மிக்க உங்கள் செய்தி என்ன விடத்துறையும் மேவலரே நான் பிறவிக்கெல்லாம் நம்பி கூட பிறந்து என் பிறகே வந்து எனக்கேவல் செய்ததினால் இன்னும் பிறவி இனத்தில் உயிரன் மகவா வண்ணமுள்ள சான்றோர் வழியில் இருப்பதினால் காலே கலிதான் கட்டளித்து என் மகவு மேலுகம் மாள விடை நித்தி சிறுபதினால் நீங்களும் போயாங்கே நிங்களுடதன் வழியில் மங்களமாய் தோன்றி வாழுங்கோ என் மகவா வாழுகின்ற நாளையிலே நான் வருவேன் உங்களிடம் நாளும் பல ஊழியங்கள் நமக்கு மிக செய்திடுங்கோ ஏவல் கண்டு உங்களை நான் ரட்சித்து ஆண்டு கொள்வோம் போமெனவே சொல்லி புகன்றாரவர்களுக்கு பிரம்மலோகத்தில் உள்ள பீலத்த இருள் சீகளை வரவழைத்து ஐயா நாராயணர் பகிர்வார் வாருங்கோ பிள்ளாய் வாய்த்தரிசி மாறே ஏதுங்கள் நியாயம் என்னோடுரையும் என்றார் அப்போது நல்ல அந்தரிசி ஏதுரைப்பார் இப்போது ஐயாவே எங்களை பூலோகம் அதில் படைக்க வேணும் எனவே பகர்ந்த மொழி மாறாமல் நடக்க கருமமீது நாரணரே பொய்யாது முன்னமே எங்கள் முறை வழியில் ஒரு உயிரை வண்ணமுள்ள சாணாராய் பாகுத்தீரே உம்மகவா அல்லாமல் எங்கள் வழி ஆனரிசி தங்களிலே கொல்லாத குற்றம் பிரமனுக்கு செய்ததினால் 54 ஒன்று ரிசி அவனிதனில் போகவென்று இன்புற்ற நாரணரே ஈந்திரவர் கேட்டவரம் ஆனதால் அவர்கள் அவனிதனிலே தீரிய ஏனையா எங்களை நீர் இப்போ பிறவி செய்தார் இனம் பிரிந்து நாங்கள் இருப்போம் பூமிதனில்
கானம் பொருந்தும் நாரணரே கட்டுரைக்க வேணும் என்றார். நல்லதுதான் என்று நாராயணர் உரைப்பார். வல்லரிஷிமாரே வகையாக கெட்டீரே அதற்கு விபரம் அருளுவின் கேளும் என்று மாது குகந்த மன்னன் வழுத்துவாரன் போரே சென்றரிசியெல்லாம் செடம் எடுத்து பூமிதனில் மண்டலங்கள் தோறும் வாழுவார் கண்டீரே என்ன விதமாய் இருப்பார் என்றே இனமாய் துன்னயமாய் நீங்கள் துணிந்து நன்றாய் கெட்டிடுங்கோ மான் தோலிலே இருப்பான் வானம் அதைதான் பார்த்து தீன் சோரருந்தாமல் ஜலம் குடித்து நாள்தோறும் கற்பமுண்டோம் என்று கலியில் மிக பட்டுளன்று அற்பமுடன் பேசி அவன் சில நாள் தான் இருந்து பிரம்ம வைகுண்டம் பிறப்பெடுத்து நான் தானும் வரம் வைத்து அவனை வாதைத்து பின்னுன்னினத்தில் படைத்து தருவேன் பார்த்து கோலக்கனவே இந்த படியே இருள் சி55 வரும் ஆளுக்கொரு வீதமாய் அருந்துவதும் இருப்பும் நாளு முறையாய் நடத்துவதும் நிகழு ஒக்க விவரம் அதாய் உரைக்க நேரம் பெருகும் மிக்க திரண்டாய் விடுகிறேன் நிகழு நல்ல மிளகு தின்று நவகண்டிதான் பூண்டு கொல்ல மிளகு தின்று குப்பை மேலே பூனைந்து வெள்ளி தாடுகில் வீட்டிருப்பாரே சிலர்கள் கள்ளி பால் எடுத்து காலெல்லாம் பூசி கொண்டு ஆனை தோலிட்டு அருந்தாமல் நாடோறும் கானகத்தில் வாழ்ந்து கண்மூடாரே சீலர்கள் மரத்தை மிக காலில் இட்டு வார்சிலந்தி கோர்வையிட்டு சரத்தை உள்ளே கொண்டு தானிருப்பாரே சீலர்கள் மீட்டை கோடியோ மிளகு வெற்றிலை கோடியோ இட்டமுடன் நிஷ்டை இருப்பார் சில பேர்கள் உப்பில்லாதன்னோ ஒருபோதுதான் குடித்து அப்பிலிட்டு தின்று அக்கினியிலே காய்ந்து இருப்பார் சில பேர் இன்னமும் நன்றாய் கேளு பொறுப்பில் இருப்பார் பூமியில் வரும் என்பார் கள்ளிப்பால் உண்டு காவிழ்ந்திருப்பாரே சில கொள்ளிதனலும் கொள்ளை கொண்ட கஞ்சாவும் உண்டோம் கான் லோகம் அதை விழுங்குவோம் என்பார் சில கண்டாலறிந்திடலாம் கலியுகத்தில் சிலரை புல்லை அருந்தி புலி தோலின் மேலிருந்து தில்லை பாலுண்டு திரிவோம் என்பார் சிலர்
சாறு புகட்டுவோம் என்பார் சில தகையில்லா கர்ப்பம் தானுண்டோம் என்பார் சில பூவில் பாடுப்போ புகட்டுவோம் ஆவின் காவில் உறைந்து கலை தெரியாதிருப்பார் உடையுடாதே காலொற்றில் உத்திராட்சம் மீ புனைந்து நடை ஒற்றை காலால் நடப்பார் சில பேர்கள் இப்படியே நன்றாய் இவர்க்கு ஓர் விதமாய் அப்படியே தேசம் 56 திரிவார் சோழ குறு நாடு தேசம் அது நன்னாடு ஆள வைகுண்டர் அவர் வளரும் நன்னாடு இந்நாட்டில் வாழும் ராஜருட வழமை சொன்னால் துலையாது சொல்ல எளிதல்லவே இப்புவியில் வாழும் எந்தன் வைகுண்டரிடம் எப்போவியில் வாழும் இருள் சன்னாசி எல்லாம் வரம் வைக்க சொல்லி வாதைக்க வந்த வைகுண்டர்கான் பரம்பரிய வைகுண்டர் பாதியாள வந்தவர்கள் சந்நியாசி எல்லாம் தலை வீதம் வாழுகின்ற மின்னான் சீமை விரிக்க கேள் நீங்களெல்லாம் பாண்டியனான பரிகொங்கை நன்னாட்டில் ஆண்டிருப்பான் சந்நியாசி அவனொருவன் கெட்டிரு நீ வருஷம் ஒரு நேரம் மாறி பிறந்தேனென்று புருஷன் ஏனை வந்தெடுத்தால் பிள்ளை உண்டு என்று சொல்லி இருப்பான் சில நாள் இவனொரு சந்நியாசி சிங்கள நன்னாட்டில் ஸ்ரீகண்டன் ராட்சியத்தில் பொங்கம் பாலுண்டு பூவையரை பாரும் என்று ஆடை உடுக்காமல் அவன் இருப்பான் ஒருவன் கோடைக்க நாடு குறுக்கேத்திரன் ராட்சியத்தில் சூரக்கோல்கை பிடித்து சூலாயுதம் ஏந்தி தன்மதத்தால் பேசி தானிருப்பானே சில நாள் கண்மதத்தால் சாவான் கடிய மூன்றான் பேர்தான் சூரக்கோல்கை பிடித்து சூலாயுதம் ஏந்தி வீரத்தனம் போலிருப்பான் இவனொரு சந்நியாசி தன்மதத்தால் பேசி தானிருப்பானே சில நாள் கண்மதத்தால் சாவான் கடிய மூன்றான் பேர்தான் இப்படியே 56 ஊர் இவைகளுக்கும் அப்படியேதான் இருக்கும் ஆன சந்நியாசிகளுக்கு ஒன்னொன்னாய் அடையாளம் உரைக்கிறேன் சீக்கிரமாய் துண்ணனவே நீங்கள் துணிந்து மிக கேளும் என்று 4ஆம் சந்நியாசி நயனமிகையாதிருப்பான் காலைகை கொண்டு கட்டியிருக்கிய இருப்பான் 5ஆம் சந்நியாசி அன்னம் கூடியாமல் பிஞ்சிருமிச்சிலை பிசைந்து திண்டே இருப்பார் 6ஆம் சந்நியாசி அன்னம் குடியாமல் நீராக்கி தேகம் அதை நிஷ்டை போல்தான் இருப்பார் 7ஆம் சந்நியாசி இடுப்பில் ஓர் சீலை கட்டி பாலாக பட்சி
பறவை தின்றே இருப்பான். எட்டாம் சந்நியாசி இருந்து மிக கண்மூடி கட்டாய் சுவாசமதை கவர்ந்து கவர்ந்தே இருப்பான். ஒன்பதாம் சந்நியாசி உமிழ் நீர் இறங்காமல் இன்பம் வெறுத்து ஈரவம் போல் கண் வெளுத்து தூங்கினால் போலே சூழ சூழ விழித்து பாங்குகள் தேடி பரிவாக நாள்தோறும். பத்தாம் சந்நியாசி பரிவாக நாடோறும் சித்தாமான கிளையில் துயிலுவான் கண்டீரே. 11ஆம் சந்நியாசி பவளமணி கோர்வையிட்டு துதியாய் ஒருவர் மூலம் சொல்லி தினம் சேவித்து உரிய ஒழுந்தும் ஓயாமல் கஞ்சாவும் சாதம் என்று நம்பி தானிருப்பான் ஒருவன். 12ஆம் சந்நியாசி பாரகல் கோர்வையிட்டு உந்தியிலுப்பையிலை உழக்கு சாரே குடித்து இருப்பான் 13ஆம் இவன் இனத்தை கேளு பருப்பானவலும் பழமும் மிக அருந்தி கோவை இலையும் கொடுப்பை இலையும் பறித்து சேவை பண்ணி நித்தம் செய்திருப்பானறிவி. 14ஆம் சந்நியாசி பண்ணும் முறை கேளு துதியாய் ஒரு மூலம் சொல்லி தினம் சேவித்து கயிறை கொண்டேதான் கட்டி கொண்டே இருப்பான். 15ஆம் சந்நியாசி பார்கந்த மாலையிட்டு மதியாகத்தே உண்டு மலர்ந்து தூயின்றே கிடப்பான். ஆடை உடுக்க அறிவு சற்றும் இல்லாமல் கோடை குடித்து குலைவான் 16ஆன் கள்ளிதனை தின்று காய்கள் இலையருந்தி கொள்ளிதழல் காய்வான் கொடிய 17ஆன் நல்ல தீகாயருந்தி நாமமணியும் பூண்டு கொல்லத்தி போலே குலைந்து குலைந்தே திரிவான். இவன் 18ஆன் என்றே இனமறினி எவனும் அறிவான் 2 3ஆனை மான் தோலின் மேலிருப்பான் மற்றிருபான் மீசையுள்ளான் தான் தெரியும் மற்றிருபத் ஒன்றான் இனம் கேளு. நாகத்தின் முல்லை நல்லதலை மேலணிந்து கூகத்தை சுற்றி கும்பிட்டு தந்திரிவான். 22ஆம் இனம் கேளு நன்றானே மது வைத்து நித்தம் வணங்குவான் மந்திரத்தை. 23ஆன் இருப்பான் மயிர் வளர்த்து சரு வைத்து பால் வளத்தில் தந்திரத்தை ஓதிடுவான். 24ஆம் எங்கும் மிக திரிந்து உருவேற்றி நித்தம் உடல் வாடலாயிருப்பான். 25ஆன் எருக்கலம்பாலருந்தி பருவமாது ஓவியம் செய்து அதிலே படுத்திருப்பான். கள்ளு குடித்து கறி உப்பு கூட்டாமல் புள்ளி தோலில் இருப்பான்
புகழ் 26 நீரைதியானம் இட்டு நித்திரை கீதனோதி பாதை வழியேகான் 12 ஏழானும் கோணமுடி முடித்து கூர்ந்தடியும் கைபிடித்து நாணம் இல்லாதே திரிவான் நல்லிருபத்தெட்டானும் சூலம் பிடித்து சூழி எழுத்தை மேலூன்றி கோலமிட்டே திரிவான் கூறிருபத்தி 9 30ஆம் சந்நியாசி முச்சந்திதான் பார்த்து அப்போ சிறங்கு பற்றி அவன் கிடப்பான் சந்தியிலே ஓர் 31 ஊமை எனவே திரிந்து கூர்மையுள்ளகாது கொஞ்சமும் கேளாதிரிவான் 32ஆம் உயர்ந்த திடில் தான் பார்த்து சர்ப்பத்தின் நஞ்சு தானுண்டோம் என்றிருப்பான் நன்றாய் அறிந்திடு நீ நல் 33 கண்டாலறிந்திடலாம் கண்ணில் வெளுப்பும் உண்டு தொண்டையில் சடம்பு கட்டி தொல்புவியிலே திரிவான் மண்டை வகுப்பும் உண்டு வாய்த்த 34 35 முயலகன் போல் உண்டாகி பெய்பிளைப்பார் போலே இவன் திரிவான் கண்டாயே சப்பமுள்ள 36ஆம் செய்தியை கேள் புஷ்பம் மீதில் பாடுத்து பூவையர்கள் தாலாட்ட அற்பமுடனாடை அணியாமல் தானிருப்பான் அகத்தியிலை அருந்தி ஆனைதோல் மேலிருந்து மகத்துவமாய் பேசி மாழ்வான் 37 கொல்ல மிளகு குறுணி ஒரு நாளருந்தி பல்லு மீனு காதிருப்பான் பார் 38 சோறு குழைய வைத்து துர்பதலி பூவில்லிட்டு 6 முன்புவோடு அருந்துவான் 39 நாக்கில் ஓரானிதனை நல்ல வித்தையாய் கோர்த்து மூக்கிலே கட்டி முனங்குவான் 40 சிறுபயிரை மாவாக்கி தேங்காய்தனில் இட்டு முறுக்காய் அதை அருந்தி முழுங்குவான் 41 அரைக்கீரை வித்தை அருந்தி தீனம் தோறும் சுரை கூடிட்டே திரிவான் சுத்த 43 நத்த சூரி விதையை தார்பத்தியம் எனவே தானிருப்பான் கண்டாயே பிராலி இலையோ விளங்காய் வரும் தோடும் நிராதனமாய் வைத்து நித்தம் மருந்துவன்கா 44 என்றே இவனை அறினி 45 நல்விபரம் நிகேளு பாரித்து தின்று பூனை மொழி பேசிடுவான் பேய் கோமட்டி காயை பிசைந்து வீரைதான் எடுத்து நாய் குணம் போல் நின்பான் 46 எருமையுட மோரும்
எள்ளெண்ணையும் குடித்து நறுநரென பேசிடுவான் 47 மருளான பெண்ணை மனதில் வையோம் எனவே இருளான போது இந்த நினைவாயிருப்பார் காமத்தை தன்னால் களிய விட்டே வாடி நாமத்தை பேசான் 48 புகையிலையை தீயில் வைத்து புகையும் மிக குடித்து நகம் வளர்த்தே இருப்பான் 49 50 சந்நியாசி அரசியிலை மேலிருப்பான் மண்புரளதான் கிடந்து மாஜலம் குடித்தீருப்பான் 51 அலைவாய்க்கரை தோறும் புண்ணிய தீர்த்தம் என போயாடியே திரிவான் நீலம் அவரி நித்தமும் சாரே குடித்து ஆலம்பலகையில் 52 இருப்பான் சுக்கு பொடி துணிக்கி தினம் தினம் மேயருந்தி அக்கு மறுகுடையான் அணிவான் 53 54 அசுரகாவடி வைத்து கம்பி திரிவான் கீரி தோள்காலில் இட்டு விழியிட்டே ஆடி வெறி கொண்டே தாந்திரிவான் வழி விட்டு விலகி வழி நடப்பான் 55 இப்படியே 55 ரிஷிகளும் அப்படியே அவரவர்கள் அற்புதங்கள் வேறு செய்து இருப்பார் அவர்கள் ராஜ்யத்து கொண்டாக பருப்பார் அவர்கள் பழுது கை வாய்த்ததன்று இருக்கும் அந்த நாளையில் யான் வருவேன் தட்சணத்தில் ஒதுக்கி சன்னாசிகளை ஒன்றொன்றாய் கொண்டு வந்து வைக்க செய்வேன் பாரத்தை மறு அறிய சிலரை செய்ப்பேன் பல பேரை ஜகம் எல்லாம் அறிய வதைத்து ஒவ்வொன்றாய் மனுவில் வரத்தாக்கி நினைத்துங்கள் தன்னோடு நிலை நிறுத்திய தருவேன் ஆனதால் நீங்கள் அவனியில் என் மகவாய் இனமாய் உங்கள் இனத்தில் பிறந்திருங்கோ வாழுங்கோ அகலியன் மாய்கையால் சாவு வந்தார் வாழு போகாதே உயிர் பாதியும் உங்கள் தன் வழியில் நான் வந்து உங்களையும் நாட்டமுடன் எடுத்து மானொத்த தரும வையகத்தில் வாழ வைப்பேன்.